ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். நீங்கள் இப்போ இருக்க ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. அதை ஆன்லைன் மூலமாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடையும் சேஞ்ச் ஆகிரும். அதாவது நீங்கள் இப்போ எந்த அட்ரஸை அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸுக்கு நியரஸ்ட்டாக உள்ள கடை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். அதை எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த tnpds.gov.in இந்த வெப்சைட் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது ரேஷன் கார்டில் யாரோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து கீழே உள்ள கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு மறுபடியும் பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு புதிய கோரிக்கை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா சேவையை தேர்ந்தெடுக்கும். அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ முகவரி தான் மாற்ற போகிறோம். அதனால் முகவரி மாற்றம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து குடும்ப அட்டை விவரப்படி அப்படின்னு கொடுத்து உங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸ்ஸு. அடுத்து உங்களோட நியூ அட்ரஸ்ஸு அப்டேட் பண்ணுறதுக்கு கீழே புதிய முகவரி விவரங்கள்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அட்ரஸ் லைன் 1 அதில் உங்களோட டோர் நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட் நம்பர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் லைன் 2, 3லலாம் எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்லை. அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட தாலுகாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட வில்லேஜ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே அஞ்சல் குறியீட்டில் உங்களோட பின் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி தான் கீழே தமிழில் அப்படியே கொடுக்கணும். நீங்கள் டைப் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக அதில் தமிழில் கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ அதில் எரர் இருந்தால் அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழில் என்ட்ரு பண்ணிக்கலாம். மாவட்டம், தாலுகா, கிராமம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே செலக்ட் பண்ணும்போது கீழே தமிழ்லையும் செலக்ட் ஆகிரும். அடுத்து நீங்கள் எந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த அட்ரஸ்க்குள்ளே ப்ரூஃப் இதில் அப்டேட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன ப்ரூஃப்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. மற்ற ஆவணங்களில் ஒரு 9 ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதேமாதிரி இந்த அட்ரஸ் ப்ரூஃபு குடும்பத் தலைவர் யாரோ அவங்க பேரில் இந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குடும்பத் தலைவர் ஹஸ்பண்டாக இருந்தால் ஹஸ்பண்ட் பேரில் இந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃப் பேரில் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அம்மா, அப்பா இதேமாதிரி யாராக இருந்தால் அவங்க பேரில் தான் அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த அட்ரஸ் ப்ரூஃபை இதில் அப்டேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த அட்ரஸ் ப்ரூஃபை இதில் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் வந்து ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். பிஎன்ஜி, ஜிஏஎஃப், ஜேபிஇஜி இல்லைனா பிடிஎஃப் இதில் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். மேக்ஸிமம் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இதில் பதிவேற்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இணைக்கப்பட்ட ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு அடுத்து கீழே வந்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல் அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த அட்ரஸ் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் அப்டேட் ஆகிட்டு இதில் குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பரு. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை வச்சு உங்களோட அட்ரஸ் அப்டேட் ரிக்வெஸ்ட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 1 வீக்கோ அல்லட்டா 2 or 3 days கழிச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா மறுபடியும் இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. இப்போ இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அது கீழே கடைசி ஆப்ஷனாக அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் குறிப்பு எண் அதில் உங்களுக்கு வந்த குறிப்பு எண் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ரிக்வெஸ்ட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்துடும். அடுத்து இந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த அட்ரஸ் சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது ப்ரூஃப் வேணும் அப்படின்னா விண்ணப்பம் பதிவிறக்கம் அப்படின்னு போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தமிழ்லே டவுன்லோட் ஆகிரும். ஒருவேளை இங்கிலீஷில் இந்த அப்ளிகேஷன் வேணும்னா அது பக்கத்தில் டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு பிடிஎஃப் ஃபைலாக இங்கிலீஷில் டவுன்லோட் ஆகிரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன்.